ஹாய் ஃபியூச்சர் என்ஜினியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்க பரீட்சையில ஜெயிக்க தயாரா? நீங்க உங்க ப்ரிப்பரேஷன்ல உண்மையாவே தீவிரமா இருந்தீங்கன்னா ஒரு நொடி கூட யோசிக்காம உடனே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. சரி, வாங்க இன்னைக்கு டாபிக் உள்ள போகலாம். இதுதான் இந்த கான்செப்ட்களை முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கான நம்மளோட ரோட் மேப். ஒவ்வொரு விஷயத்தையும் நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆழமா பார்க்க போறோம். இங்க குறுக்கு வழிக்கு இடமே இல்ல, முழுமையான புரிதல் மட்டும்தான் நம்ம இலக்கு. சரி, ஆரம்பிக்கலாமா? ஓகே, முதல்ல ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயத்த வேகமா ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம், சரியா? ஏன்னா சாயில் மெக்கானிக்ஸ்ல நீங்க படிக்கிற எல்லாமே இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. இப்போ மண்ணை ஒரு பாத்திரம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. சிம்பிளா சொல்லணும்னா உங்க வீட்ல இருக்கிற செடி தொட்டி மாதிரி கூட நினைச்சுக்கோங்க. அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? முதல்ல மண்ணோட திடமான துகள்கள், அதாவது சாலிட் பார்ட்டிகிள்ஸ் இருக்கு. அடுத்ததா அந்த துகள்களுக்கு நடுவுல நிறைய காலி இடம் இருக்கும். அதான் வாய்ட்ஸ்னு சொல்றோம். இப்போ முக்கியமான விஷயம், அந்த வாய்ட்ஸ்குள்ள ஒன்னு தண்ணி இருக்கலாம், இல்ல காத்து இருக்கலாம், இல்லனா ரெண்டுமே கலந்து இருக்கலாம். சாலிட்ஸ், வாட்டர், ஏர், இந்த மூணு இருக்கிறதால தான் இதை நாம 3 ஃபேஸ் சிஸ்டம்னு சொல்றோம். இதுதான் பேஸ். இப்போ இந்த காலி இடங்கள், அதாவது வாய்ட்ஸ் அளக்க ரெண்டு முக்கியமான வழிகள் இருக்கு. ஒன்னு வாய்ட் ரேஷியோ E. இது காலி இடத்தோட வால்யூம திடப்பொருட்களோட வால்யூமோட மட்டும் ஒப்பிடுது. இன்னொன்னு பொரோசிட்டி N. இது காலி இடத்தோட வால்யூம அந்த மண்ணோட மொத்த வால்யூமோட ஒப்பிடுது. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வாய்ட் ரேஷியோ E ஒன்றுக்கு மேல கூட இருக்கலாம், மண் ரொம்ப லூசா இருந்தா. ஆனா பொரோசிட்டி N எப்பவுமே ஒன்றுக்கு குறைவாதான் இருக்கும். ஏன்னா அது மொத்த வால்யூம்ல ஒரு பங்கு தான், இல்லையா? இந்த வித்தியாசத்தை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, கணக்கு போடும்போது இது ரொம்ப முக்கியம். சரி, மண்ணுக்குள்ள இருக்கிற காலி இடத்த E மற்றும் N வச்சு எப்படி அளக்குறதுன்னு பார்த்தோம். இப்போ அந்த காலி இடத்தையும் அதுக்குள்ள இருக்கிற தண்ணீரையும் மண்ணோட துகள்களையும் ஒன்னா இணைக்கிற மேஜிக் ஃபார்முலாஸ் பத்தி பார்க்கலாம். இதுதான் தேர்வுல உங்க கையில இருக்கிற முக்கியமான ஆயுதங்கள். இதோ வந்துருச்சு இந்த டாபிக்கோட ஹீரோ, நம்ம சூப்பர் ஸ்டார் ஃபார்முலா. என் கூடவே சொல்லுங்க, SI சமம் WG. இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா போதும், இந்த டாபிக்ல இருந்து வர்ற பாதி கேள்விகளுக்கு நீங்க ஈஸியா பதில் சொல்லிடலாம். ஏன்னா இது எல்லா முக்கிய பண்புகளையும் ஒன்னோட ஒன்னு இணைக்குது. ஆக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஃபார்முலால இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன அர்த்தம்னு தெளிவா புரிஞ்சுக்கணும். Sங்கிறது டிகிரி ஆஃப் சாச்சுரேஷன், அதாவது வாய்ட்ஸ் எவ்வளவு ஈரமா இருக்குன்னு சொல்லுது. Eங்கிறது வாய்ட் ரேஷியோ, எவ்வளவு காலி இடம் இருக்குன்னு சொல்லுது. Wங்கிறது வாட்டர் கண்டென்ட், அதாவது நீரின் உள்ளடக்கம். கடைசியா G, ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் சாலிட்ஸ். இது சாயில் பார்ட்டிகிள்ஸோட ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராப்பர்ட்டி. வழக்கமா இதோட மதிப்பு மணல், களிமண் போன்றவற்றுக்கு 2.65 இருந்து 2.8 வரைக்கும் இருக்கும். ஒருவேளை கேள்வியில கொடுக்கலன்னா நீங்க ஒரு பொருத்தமான ஸ்டாண்டர்ட் மதிப்பை எடுத்துக்கலாம். சரி, ஒருவேளை கேள்வியில பொராசிட்டின்னு கொடுத்துட்டு ஆனா நம்ம சூப்பர் ஸ்டார் ஃபார்முலாவான C=WG யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? நேரடியா பயன்படுத்த முடியாது. அதுக்கு தான் இந்த ஃபார்முலா இருக்கு. இது பொராசிட்டி Nக்கும் வாய்ட் ரேஷியோ Eக்கும் இடையிலான உறவை காட்டுது. முதல்ல இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி பொராசிட்டியை வாய்ட் ரேஷியோவை மாத்திட்டு அப்புறம்தான் C=WGல பயன்படுத்தணும். அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு மாற்று ஃபார்முலா. சரி, இப்போ இந்த ஃபார்முலாக்களை நிஜமான சூழ்நிலைகள்ல எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். அதாவது மண்ணுல எவ்வளவு தண்ணீர் இருக்குங்கிறத பொறுத்து நம்ம சூப்பர் ஸ்டார் ஃபார்முலா எப்படியெல்லாம் மாறுதுன்னு பார்க்கலாம். இங்கிருந்து தான் எக்ஸாம் கொஸ்டின்ஸே பிறக்குது. சோ நல்லா கவனிங்க. சாச்சுரேஷன்னா ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிள். காலி இடங்கள்ல, அதாவது வாய்ட்ஸ்ல எவ்வளவு % தண்ணி இருக்கு, அவ்வளவுதான். உதாரணத்துக்கு வாய்ட்ஸ்ல பாதி இடத்துல தண்ணி இருந்தா சாச்சுரேஷன் 50%. அதாவது கணக்கு போடும்போது S=0.5. எல்லா வாய்ட்ஸும் தண்ணியால நிரம்பி இருந்தா சாச்சுரேஷன் 100%. அதாவது S=1. இந்த 0 முதல் 100% வரையிலான ரேஞ்ச் தான் எல்லாமே. ஒரு கேள்வித்தாள்ல ட்ரை சாயில் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தா டக்குன்னு உங்க மைண்ட்ல S=0ன்னு சொல்லணும். ஃபுல்லி சேச்சுரேட்டட்னு சொன்னா அது S=1க்கான குறிப்பு. எதுவுமே சொல்லலைன்னா அது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற பார்ஷியலி சேச்சுரேட்டட் சாயில். இந்த வார்த்தைகள் தான் கணக்க ஆரம்பிக்கிறதுக்கான கீ. சரி, வாங்க எக்ஸ்ட்ரீம் கேஸ்க்கு போலாம். அதாவது ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத மண். ஒரு பாலைவனத்தில் இருக்கிற மணலையோ இல்லனா நல்ல வெயில்ல காஞ்சி போன ஒரு கட்டிட பகுதி மண்ணையோ கற்பனை பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா யோசிக்கலாம். கண்டிஷன் என்ன? மண் காஞ்சு போயிருக்கு. அப்ப அதுல தண்ணி இருக்குமா? இருக்காது. அப்போ வால்யூம் ஆஃப் வாட்டர் 0. கரெக்டா? நம்ம சேச்சுரேஷன் ஃபார்முலா படி வால்யூம் ஆஃப் வாட்டர் 0னா Sம் 0 தான்.
இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ஃபார்முலாக்கு வாங்க. C=WG. இதுல Sக்கு பதிலா 0 போட்டா இடது பக்கம் ஃபுல்லா 0 × E 0 ஆயிடும். அப்போ 0=WG. Gக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அப்போ கண்டிப்பா W தான் 0வா இருக்கணும். பாத்தீங்களா? ஒரு லாஜிக்கல் செயின் மாதிரி வருது. அதனால ட்ரை சாயில்னு சொன்னா 2 விஷயம் உங்க மனசுல பதியணும். S=0 and W=0. அப்போ அந்த 3-phase சிஸ்டம் இப்ப என்னவா மாறுது? தண்ணி இல்ல, சோ solids and air 2-phase சிஸ்டம் ஆயிடுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே, இப்போ அடுத்த எக்ஸ்ட்ரீம். அப்படியே ஆப்போசிட். மண்ணு ஃபுல்லா தண்ணில மூழ்கி இருக்கு. ஒரு ஏரிக்கடியில இருக்கிற மண்ணு மாதிரி. வாய்ட்ஸ்ல காத்தே இல்ல, ஃபுல்லா தண்ணி தான். இங்கேயும் அதே லாஜிக் தான். கண்டிஷன் என்ன? மண் ஃபுல்லி சேச்சுரேட்டட். அப்போ வாய்ட்ஸ்ல இருக்கிற எல்லா இடத்தையும் தண்ணி நிரப்பிருச்சு. ஸோ டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் S வந்து 100%. அதாவது நம்பர்ல சொல்லணும்னா 1. இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ஃபார்முலா C=WG. இதுல S=1 போட்டா 1 × E = WG. அதாவது E = WG. பாத்தீங்களா ஃபார்முலா எவ்வளோ சிம்பிள் ஆயிடுச்சுன்னு? இது வந்து பல தேர்வுகள்ல ஒரு 2 மார்க்ஸ் ஷோர் ஷார்ட் கேள்வி. அதே மாதிரி இங்கேயும் சிஸ்டம் சிம்பிளிஃபை ஆகுது. இந்த முறை காற்றில்ல. ஸோ சாலிட்ஸ் அண்ட் வாட்டர். இதுவும் ஒரு 2-phase சிஸ்டம் தான். இந்த 2 எக்ஸ்ட்ரீமையும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டாலே பாதி வேலை முடிஞ்சது. சூப்பர். சரி, இப்போதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரும். எக்ஸாமினர் உங்களை எப்படியெல்லாம் ஏமாத்த முயற்சி பண்ணுவாங்க, அவங்களோட ட்ராப்ஸ் என்னன்னு இப்ப பாத்துரலாம். அப்போதான் நீங்க அதுல மாட்டிக்கவே மாட்டீங்க. இதுதான் முதல் அண்ட் முக்கியமான ட்ராப். ட்ரை சாயிலா சேச்சுரேட்டட் சாயிலான்னு குழம்புறது. கேள்வியில ட்ரைன்னு பாத்தீங்களா? யோசிக்கவே கூடாது. உடனே S=0, W=0ன்னு எடுத்துக்கணும். சேச்சுரேட்டட்னு பாத்தீங்களா? S=1ன்னு எடுத்துக்கணும். இந்த ஒரு விஷயத்தை நீங்க கணக்கோட ஸ்டெப்பா சரியா செஞ்சுட்டாலே பாதி கணக்கு கரெக்ட். இது தப்பா போட்டா மொத்த ஆன்சரும் தப்பாயிடும். ஜாக்கிரதை. இதோ உங்களுக்கான ப்ரோடிப்ஸ். இந்த முக்கிய வார்த்தைகள் தான் உங்களுக்கான க்ளூஸ். அடுத்தது இந்த சதவிகித விஷயம். சேச்சுரேஷன் 80%ன்னு கொடுத்தா நிறைய பேர் அவசரத்துல S=80ன்னு ஃபார்முலால போட்டுருவாங்க. அது தப்பு. சேச்சுரேஷன் எப்பவுமே 0ல இருந்து 1க்குள்ள இருக்கிற ஒரு ரேஷியோ. ஸோ 80%னா அதை 100ஆல வகுத்து S=0.8 அப்படின்னு தான் ஃபார்முலால போடணும். இதை மறக்கவே மறக்காதீங்க. கடைசியா G மதிப்பு கேள்வியில கொடுத்திருந்தா அதை பயன்படுத்துங்க. கொடுக்கலனா 2.65 மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் மதிப்பை எடுத்துக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் ஒன்னா சேர்ப்போம். இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் பத்தி ஒரு வேகமான சக்தி வாய்ந்த ரீகேப். இந்த ஸ்லைட உடனே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் உங்க குவிக் ரெஃபரன்ஸ் ஷீட். இந்த 4 வரிகள் இந்த முழு டாபிக்கையும் சுருக்கமா சொல்லுது. உங்க தேர்வுக்கு முன்னாடி இத ஒரு முறை பார்த்தாலே போதும். சரி, நாம இப்போ முடிக்க போறோம். ஆனா இந்த ஒரு கேள்வியோட நாம இப்ப கத்துக்கிட்ட E, W, S, G இதெல்லாம் வெறும் நம்பர்ஸ் இல்ல. ஒரு பெரிய பில்டிங் கட்டும்போது அதுக்கு கீழே இருக்கிற மண்ணோட வலிமையையும் அந்த பில்டிங் எவ்ளோ தாழ இறங்குங்கிறதையும் தீர்மானிக்கிறதே இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான். அந்த இணைப்பை நம்ம அடுத்த பகுதியில விரிவா பார்க்கலாம். எக்ஸலண்ட். இன்னைக்கு நீங்க ஒரு முக்கியமான டாபிக்க மாஸ்டர் பண்ணிட்டீங்க. உங்க ப்ரிப்பரேஷன்ல இது ஒரு பெரிய ஸ்டெப். இதே எனர்ஜியோட தொடர்ந்து படிங்க. இன்னும் நிறைய டாபிக்ஸை இதே மாதிரி ஜெயிக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க ஒன்னா சேர்ந்து எக்ஸாமை கிராக் பண்ணலாம். அடுத்த பகுதியில சந்திப்போம்.